Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கல்வி நிதி தொடர்பாக மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த முழுமையான விவரங்கள் சுரேஷ். வணக்கம். அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இந்த இடஒதுக்கீடுக்கான மாணவர் சேர்க்கை நடப்பாண்டு இதுவரை துவங்கவில்லை என சொல்லி கோவையை சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நடப்பாண்டு உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த கல்வி உரிமை சட்டத்துல 25% இடஒதுக்கீட்டுக்கான அந்த மாணவர்களுக்கான அந்த கல்வி கட்டணத்துல 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்கி வருது. மத்திய அரசு 2021 முதல் 2023 ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு நிதியும் ஒதுக்கல. இந்த கல்வி ஆண்டுகள்ல 100% நிதியை மாநில அரசு தான் வழங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் மாணவருடைய கல்வி விஷயத்துல அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டாலும் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக வரக்கூடிய மே 28 ஒரு கூட்டம் கூட்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு நிதி ஒதுக்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய இந்த தொகையை வழங்காததுனால பள்ளிகள் பாதிக்கப்படுவார்களே என்ற ஒரு நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது இதே போல மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். அப்போது மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பிய போது மத்திய அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, சில காரணங்களால் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். என்ன காரணத்துக்காக என்று நீதிபதிகள் கேட்டபோது கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மத்தியில ஆளக்கூடிய ஆளுங்கட்சியில தமிழகத்திலிருந்து ஒரு MP கூட இல்லை என்பதால் ஒதுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். இதையடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி எவ்வளவு என்பது குறித்த விவரங்களை நாளை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.